இன்னைக்கு ஒரு சூப்பரா வெள்ளை சோள மாவு வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க செய்ய போறோம். இந்த கஞ்சி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரையும் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இது வெயிட் லாஸ் பண்றவங்களும் சரி, டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு சரி ரொம்பவே நல்லதுங்க. இப்ப இந்த வெள்ளை சோள மாவு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு தண்ணியில கரைச்சி எடுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கினா போதும். இப்போ ஒரு மண் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதுல கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனா போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்ல. இதுல நான் துருவி வச்ச கேரட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்க பீட்ரூட் வேணும்னா பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்ச வெள்ளை சோள மாவு இந்த தண்ணியில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம் வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா வரும்போது கொஞ்சமா துருவி வச்ச தேங்காவும் சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கினா ஒரு சூப்பரான வெள்ளை சோள மாவு கஞ்சி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கலாம்.